ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலிஷ் கிச்சன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, காலையிலே கிளம்பி போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கலான்ட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். போனதும் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வாங்கியாச்சுங்க. தம்பி நல்லாவே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. அடுத்து தூதுவளை கிடச்சிது, அதையும் வாங்கிட்டோம். வீக்லி ஒன்ஸ் தூதுவளை முடக்கத்தான் ஏதாச்சும் கிடைக்கும். எது கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கொஞ்சமாக தான் கேட்டேன், ஆனால் அவங்க அள்ளி வச்சுட்டாங்க. எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீக் ஃபுல்லாக சமைக்க இவ்வளோ தேவைப்படாது. ஓகே, கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துப்போன்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு சொரக்காய் வாங்கிட்டோம். அடுத்து வாழை கொலையில் நல்லா வாழைக்காய் காய்ச்சி பதிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதனால் கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். அவங்களும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நுங்கு பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம ஃப்ரெஷ்ஷு. நாங்கள் வீட்டுக்கு வந்து 2 ஹவர்ஸ் கழித்து இந்த வீடியோ எடுத்தேன். அப்போவுமே இந்த நுங்கோட அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கொஞ்சம் கூட கம்மியாகலை. அடுத்து வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி அப்படியே விளைஞ்சு கிடந்துச்சு. இப்போ நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பளபளன்னு செம்ம லென்த்தியாக இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையானே எனக்கே டவுட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமு. கூட்டுக்கு பீர்க்கங்காயும் வாங்கியாச்சு. அடுத்து தேங்காய் வாங்கினேன், அந்த 1 வீக்கு தேவையான அளவுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் காய்ச்சி இருந்துச்சு, நல்ல விளைச்சல். லாஸ்ட் டைமை விட இந்த டைம் நல்லா விளைஞ்சு கிடந்துச்சு. ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். அடுத்து வந்து இளநீ, அதையும் வாங்கிட்டேன். வீக்லி ஒன்ஸ் இப்படி போயிட்டு வாங்கும்போது அதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கும் இது பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.